வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா மைன்கிராஃப்டில் பெட் வார்ஸ் விளையாட போகிறோம் மக்களே. பெட்டுக்காக ஒரு சண்டை, அதுதான் பெட் வார்ஸ் சண்டை. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம வேறு இல்லை ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துட்டு வந்துருங்க மக்களே. பொழுதுனா எல்லா ஐரன் கோல்டு இங்கே கொத்துற எல்லாத்தையுமே நான் இது பண்ணிடணும். அதுக்குள்ள நான் வாயில் உளுந்து செத்துட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி 10 கோல்டு 30 ஐரன் வந்ததும் பெட்டு டிஃபென்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டிடணும். அப்புறமா வேறு வேணாவது வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போதைக்கு நீங்கள் போய் இல்லை ப்ரோ நான் பழக்கிறேன் பாரு ப்ரோ அப்படின்னீங்கன்னா நீங்கள் போயிட்டு நீங்கள் அவனை பழக்கன்னு போவீங்க. பாருங்க தலைவன் அங்கே பிரிட்ஜ் பண்ணி அதுக்கு தான் வெறி கொண்டு வந்துட்டுருக்கான். எல்லோ செத்துட்டான். பாருங்க இதுதான் பிரச்சனையே. இதுதான் அந்த பிரச்சனையே. இந்த மாதிரி டபுள் உள்ளேயர் டிஃபென்ஸ், உள்ளேயர் இருக்கணும், டெரக்கோட்டா லேயர் இருக்கணும். மொத்தம் 2 லேயர். அப்போ தான் அங்கே பெட் டிஃபென்ஸ் பார்க்க சூப்பராக இருக்கும். டபுள் லேயர் டிஃபென்ஸ். நீ மட்டும்தான் ஃப்ளை பிரிட்ஜிங் பண்ணுவியா என்ன? எங்கள் மக்களே இப்போ நம்ம ஃப்ளை பிரிட்ஜ் பண்ணி அங்கே போயிடலாம். அப்போ தான் தலைவனும் நம்மள ப்ரோ பிளேயர்னு நினைப்பானுங்க. எவனாவது பார்த்துட்ருக்கானா மேக்கசீனா? ஓகே மேக்கசீனா உடனே கேவலமாக்கி செத்துறாதடான்னு தான் சொன்னேனேடா. ஐயோ செத்துட்டான் மக்களே, பையன் செத்துட்டான். ஐரன் ஸ்வார்ட் ப்ளீஸ். யார் மரம் வாங்கடா வேணாம். ஐரன் ஸ்வார்ட் ப்ளீஸ். வாடா செத்துருப்போ. ஐயோ இவனுங்களை வச்சுட்டு, இந்த பைத்தியக்காரங்களை வச்சுக்கிட்டு ஆர்மரை வாங்க. ஃபஸ்ட்டு ஆர்மரை வாங்கு. ஆர்மர் ஐயோ பாவம் மக்களே. பையன் உனக்கு மட்டும்தான் ஃப்ளை பிரிட்ஜிங் பண்ண வருங்கிற நினைப்புல. வா ஐயோ ஒரு நல்ல பிவிபிஆர்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே. வாடா நீ வாடா. ஐயோ நல்ல பிவிபிஆர். ஐயோ வானப்படா. இன்னொரு பிவிபி போடலான்னு பார்த்தேன். வாங்க. என்னடா இப்படி போட்டு விட்ட டக்குன்ட்டு? நான் அடித்தா மக்கள் அவன் டெரக்கோட்டா மைனே பண்ணிட்டு கூடாது. ஃபஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஆக்கர் அவன் டெரக்கோட்டா மைனே பண்ணிருக்க கூடாது. மைண்ட் பண்ணிட்டு இருக்கவங்க தானே நான் அவனை வந்து அடித்தேன். உள்ளே வாங்க சீக்கிரம். டெரகோடா 2 பீசஸ் ஆஃப் டெரகோடா. அவங்க பாரு ஒருத்தன் ஃப்ளை பிரிட்ஜிங் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான். தலைவன் ஃப்ளை பிரிட்ஜிங் பண்ண 2 பேரில் மொக்கம் வாங்கிட்டானா? இந்த மாதிரி இது கற்றுக்கோடா. ஒரு பிகாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா பேசாமல். ஒரு பிளாக் முன்னாடி கட்டி பார்ப்போம். டிஃபென்ஸ் எதுக்கும் ஒர்க் ஆனாலும் ஆகும். ஸோ ஓகேவாங்க, நம்மளே கண்டமேனி கட்டிகிட்டு இருக்கோம் டிஃபென்ஸை. இது அப்படியே லேயர் உள்ளே வச்சு நான் இப்போ கவர் பண்ண போகிறேன். அது கவர் பண்ணாத ஏரியான்னு ஃபஸ்ட்டு அவன் அதை வெட்டுவான். டெரக்கோட்டா ஓகே பிளான். இது அவங்க சொன்னால் புரியாது. அவன் வந்து மாட்டுவான்ல அப்போ புரியும் உங்களுக்கு. இது கவர் பண்ணாமல் விட்டுருக்கான். பரவாயில்ல இதை வெட்டிடுவோம் அப்படின்னு இப்படி வெட்டுவானா? உள்ளே பார்த்தா விட்டுருக்காது. இன்னொரு லேயர் டெரக்கோட்டா இருக்கும். நம்ம டபுள் லேயர் டெரக்கோட்டா வெட்டுவோம். சிங்கிள் லேயர் வெட்ட மாட்டான்.
இல்லை இது ஒரிஜினலான வெட்டா டிஃபென்ஸ் பண்ணாமல் விட்ட சைடு. அதெல்லாம் நம்ம இப்படி விடவே கூடாது. அந்த மாதிரி ஒருத்தன் ஃப்ளை பிரிட்ஜிங் பண்ணுறதானே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஃப்ளை பிரிட்ஜிங் ஈஸியாக பண்ணுறது தான், ஆனால் நூப் டேஸுக்கு அது கஷ்டம். லைக் மீ. வெப்பன்ஸ் எடுறா கண்ணாயிரம். ஐயோயோ, இது எதுக்கு மக்களே ஒவ்வொன்றுக்கும் இப்படி பக் ஆகுது? நான் ஒரு ஆர்மர் வேறு இப்போ வாங்கணும். ஆர்மர் ஓட ஆர்மர் வா. என்னது அது? வா 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 வந்தா சாவா வா. ஏன் வேண்டாம், அவன் ஃப்ரெண்ட்லி ஃபெலோவோ இருக்கலாம். ஓகே, அவன் ஸ்பாடுக்கு மாத்தான், நம்ம பாட்டு போயிடலாம். இப்போ நான் பறந்து போகணுமா வேணாமா? போனா வெட்டுவானா மாட்டானா? வெட்டினானே நான் உந்த போய் வெட்டிடுறேன். ப்ரோ ஓகே கேட்டிருக்கான். எஸ். ஐயோ ஐயோ ஐயோ, ஜெயிச்சிட்டோமே 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 ஜெயிச்சிட்டோமே. அவன் எதுக்கு ஃபயர் பால் விட்டு அடிக்கணும்? ஓகே அவங்களே, நான் ஜெயிச்சிட்டேன். இந்த கேம் சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் ஷார்ட் வீடியோவாக இருந்தாலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.